ஏற்கனவே சிம்மம் லக்னம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் நீங்கள் கடந்த 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கண்டகச்சனியாக இருந்தது. அப்புறம் 8ல் இப்போ சனி பகவான் உட்காந்து அஷ்டமத்து சனியாக இருக்குது. இப்போ அந்த அஷ்டமாதிபதியே விரயபாவத்தில் உட்காந்து அந்த 8ஆம் இடத்தையே பார்க்கும்போது இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு அக்ரிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டான டயத்தில் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோன்னா இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். இப்போ சனி பகவானும் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவரும் கடினமாக உழைக்க தான் சொல்கிறாரு எல்லாரையுமே. சோம்பேறியாக இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் பல தடைகளை கொடுக்க தான் கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சனியோடைய நேச்சரே அதுதான். அவர் பனிஷ் பண்ணுறதுக்காகையோ ஒரு தண்டனை கொடுக்கறதுக்காக அவர் அந்த மாதிரி சொல்லலை. அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு நல்ல பாடத்தை, இந்த வாழ்வியல் பாடம் அப்படிங்கிறது வேற யாருமே சொல்லி கொடுக்க முடியாது. நீங்க எந்த ஸ்கூலுக்கு போனாலும் யூனிவர்சிட்டிக்கு போனாலும் எந்த ஒரு டீச்சர் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா சனி பகவான் அழகா உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த பனிஷ்மெண்ட்னு நான் சொல்ல மாட்டேன், அவர் ஒரு பாடத்தை உங்களுக்கு அழகா சொல்லி தரார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.